எப்படி வாஞ்சித்து கதறுகிறதோ அதே போல தாங்க நீங்களும் நானும் தேவனை நோக்கி எப்பொழுதும் அவருடைய சமூகத்தை தேடிக்கொண்டே இருக்கணும் என்பது கர்த்தர் விரும்புகிறார். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மான்கள் ரொம்ப பசியோடு, ரொம்ப தாகத்தோடு, ரொம்ப பலவீனம் அடைந்த அந்த நேரத்தில் ஒரு நீரோடையை பார்க்கும் பொழுது அதுக்கு வரும் சந்தோஷம் பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆமேன். இப்போது நம்மளுக்கு ஒரு தண்ணீர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரொம்ப நாளாக ஒரு 3-4 நாளாக நம்ம சாப்பிடாம இருக்கோம். ஒரு தண்ணி கூட நம்ம வயிற்றில் இறங்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த தண்ணியை பார்த்த உடனே அது மேலே நம்மளுக்கு ஒரு ஆர்வம் வரும் பாருங்கள். ஸோ அதே போல தான் தேவனாகிய கர்த்தர் இந்த வசனத்தை ஒப்பிடுகிறார். ஸோ இதை யாரெல்லாம் நம்ம வாஞ்சித்து கதறுகிறோமோ, இந்த வார்த்தையை யாரெல்லாம் நம்ம நேசிக்கிறோமோ, அவங்களை கர்த்தர் நல்ல ஒரு செழிப்பான இடத்துல நடத்துகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 1 நம்ம வாசிக்கும் பொழுது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆமேன். நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும். நம்ம கைட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தர் ஒரு பிளெஸ்ஸிங்ஸை தரணும் அப்படின்னு சொன்னால், நீயும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது இப்படிப்பட்டதன் ஆசீர்வாதமான காரியங்களை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருகிற